அன்பும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு கிஷோர் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். ஏன் மாண்புமிகு எல்லாம் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை, இப்போ அதானே ட்ரெண்டாக இருக்குது, ட்ரெண்டில் போவோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், அதற்கான டெண்டர் கோரப்பட்டிருக்கு. அதில் ஜோய் ஆலுகாஸ் அப்புறம் கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு கொடுப்பதாக அறிக்கையும் வந்துடுச்சு. அந்த ஆட் ஜோஸ் ஆலுகாஸ் ஆடில் ஒரு சமயத்தில் விஜய் அவர்கள் நடிச்சிருக்கிறார். அவங்களுடைய குடும்பம் தான் அவங்க இவரை பார்த்தாங்க, அதனால் இப்படி கிடைச்சிச்சுன்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. திட்டம் வேணுமா வேண்டாமா? திட்டம் வேணும். திட்டம் வேணாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்ல போகிறது இல்லை. மக்கள் ஓட்டும் போட்டிருக்காங்க. அவர் கொடுக்குறேன்னு சொன்னது அதிகம், ஆனால் இப்போ அள்ளி கொடுக்குறேன்னு சொன்னார். அட்லீஸ்ட் கிள்ளியாவது கொடுக்குறாரு. ஓகே, சரியா? இப்போ திட்டம் வேணும், சரியா? இப்போ இந்த திட்டத்துக்கு யார் யாருன்னா ஒரு 11 பேர் அந்த டெண்டருக்கு வந்தாங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் ஜோய் ஆலுகாஸ் ஜோஸ் ஆலுகாஸ்ன்றது ஜோய் ஆலுகாஸுடைய சகோதரருடைய நிறுவனம். சரி, 2 பேருக்கும் சண்டை, குடும்ப சண்டை, பிரிஞ்சுட்டாங்க. ஸோ நம்ம அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஜோய் ஆலுகாஸ் ஒரு பைசா, அதாவது அது தங்கத்துடைய விலை இல்லை, தங்கத்துக்கு மேலே செய்கூலி அந்த இதெல்லாம் ஒரு பைசா அப்படின்னு அவர் போட்டிருக்காரு, சரியா? அதை எதனால் போட்டிருப்பார் அப்படின்னா, ஜோய் ஆலுகாஸ்ட அவரோட வைப்பில் தங்கம் இருந்திருக்கும். ஓகே, அப்போ 6 மாதம் முன்னாடியே 7 மாதம் முன்னாடியே வாங்கி வச்சிருக்கிற தங்கம் இருக்கு இல்லையா, அந்த தங்கத்தோடைய இருப்பு இருக்கும். அந்த தங்கத்தை அவங்க 4 ஆண்டுகளுக்கு அவங்க இந்த திட்டத்திற்காக பயன்படுத்துகிறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு நிகர லாபம்ன்றது வந்துடும். ஏன்னா தங்கத்துடைய விலை அதிகரிச்சுட்டே போகுது இல்லையா, அதனால நிகர லாபம்ன்றது வந்துடும். இது ஒரு பிஸ்னஸ்மேன் நினைக்கக்கூடியது தான். இதில் சட்டமீறல் எதுவும் கிடையாது. ஒரு பைசான்னு கொடுத்துருக்கிறதெல்லாம் கேள்வி வருது. என்ன அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய சட்ட விதிகளின் அடிப்படையில், மத்திய அரசாங்கத்தின் சட்ட விதிகளின் அடிப்படையில் கம்பிடன்சி கிளாஸ்ன்னு இருக்குது. அதாவது நீங்கள் போட்டி போடும் பொழுது ஒரு பைசா அதுக்கு யார் கோட் பண்ண முடியும்? ஒருத்தன் 800 ரூபாய் கோட் பண்ணியிருக்கான், ஒருத்தன் 1 பைசா கோட் பண்ணுறான்னா தப்பு. அதில் சிக்கல் வரலாம். மற்றபடி இதில் எதுவும் தவறு இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. அவங்க அந்த இதை கொண்டு வர போகிறாங்க. அவன் சமயோஜிதமாக விஜய் மீது நம்பிக்கையை வைத்து, விஜய் தான் முதலமைச்சராக வரப்போகிறார் என்ற நம்பிக்கையில் அவன் ஒரு 200 கோடிக்கோ 300 கோடியோ தங்கம் வாங்கி வச்சான்னு வைங்க, அதை நம்ம தடுக்க முடியாது. கரெக்ட் தான். அதனால் அவன் கோட் பண்ணிட்டான். அவனோட லெஸ் கம்மியாக கோட் இருக்குது, என்ன பண்ணுவீங்க? கொடுத்தா ஆகணும். அவனுக்கு ஓப்பன் டெண்டர். அப்போ அதை கொடுத்து தானே ஆகணும், தடுக்க முடியாது. இப்போ அதில் ஒரு விமர்சனம் வருது, கேரளாவை சார்ந்த ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற நிறுவனங்களுக்கு கொடுக்கல அப்படின்ட்டு. இப்படி பேசுனீங்கன்னா இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் நீங்கள் ஏன் கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி யாரையுமே சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாடு நிறுவனங்கள் எங்கெங்கேயோ போய் இயங்குறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்எல்சி ராஜஸ்தானில் இயங்குறான், என்எல்சி கேரளா, தமிழ், இப்படிலாம் நம்ம பேச முடியாது. லாபம் வருதா இல்லையா? அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்படாமல் லாபம் விட்டுருங்க. இது திட்டம் சலுகைக்கான ஒரு விஷயம். அப்போது நலத்திட்டம் என்பது இந்த நலத்திட்டம் என்பது யார் குறைந்த விலையில் கோட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். நீங்கள் இன்றைக்கி 1 பைசா அப்படின்ட்டு ஒரு தமிழ் நபர் நடத்தக்கூடிய நிறுவனமும் கோட் பண்ணி, இவங்களும் கோட் பண்ணி அந்த நபருக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இந்த ஆர்கியூமெண்ட்டை வைக்கலாம். மற்றபடி இது அதில் பேசுவதில் பயன் எதுவுமே கிடையாது. இது தவறான ஒரு. இன்றைக்கி திமுகவினுடைய செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. அதில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான செயல்களில் நாங்கள் இறங்க போகிறோம் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. 70 வயசு வரைக்கும் தான் மாவட்ட செயலாளராக இருக்கணும், ஒருத்தர் 3 டேர்ம் தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே. ஒன்றிய செயலாளருக்கு ஒரு நிர்ணயிச்சிருக்கிறாங்க, கிளை செயலாளர் நிர்ணயிக்கல, தலைவருக்கு நிர்ணயிக்க வேண்டியது. மாநில 70 வயசுக்கு மேலே தலைவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதுன்னு. மாவட்ட செயலாளருக்கு மட்டும் தான் அந்த விதி பொருந்துமா? அப்படி யாருமே இருக்க முடியாது. தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், செயலாளர் யாருமே இருக்க முடியாது. நீங்கள் ஒரு ஒரு இதை கொண்டு வரீங்க, சிஸ்டம் கொண்டு போய். மோடி மீது அந்த விமர்சனம் வந்ததில்லை. 75 வயதுக்கு மேலே நீங்கள் ஒரு பொறுப்பில் இருப்பது கூடாது அப்படின்னு பாஜக சொல்லுது. மோடிக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்போது விமர்சனமாக வந்தது இல்லை. தலைவருக்கு எப்பயுமே அந்த விதிவிலக்கு இருக்கும் தானே? அது எப்படி இருக்கும்? இப்போ பாரதிய ஜனதாவுடைய தலைவராக நிதின் நவீன் தேர்வாயிருக்காரு. அவர் எம்எல்ஏ போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டார். அங்கே தானே பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சிருக்காரு. கரெக்ட். அந்த தொகுதியில தான் பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சிட்டார், சரியா? அப்போது நிதின் நவீன் ஏன் பதவி விலகணும்? தலைவருக்கு விதிவிலக்கம் கொடுத்துடலாமா? அது பண்ண முடியாது. அப்போது நீ மாற்றம் என்று வந்தால் உன்னிடமிருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் உங்கள் கட்சி தான் ஒத்துக்குச்சே உதவாநிதியே தலைவரா? இப்போ ஒரு தலைவரை அறிவிச்சிட்டு போக வேண்டியதானே? ரொம்ப சீக்கிரமாக இப்போ கொடுத்துருக்கு. அவர் சீக்கிரமாக துணை முதலமைச்சராக எங்கள் தலையில் கட்டுவீங்களா? தலைவராக உங்கள் தலையில் கட்டிக்க மாட்டிங்களா?
ஆனால் கட்சி போஸ்டிங்ல வெறும் இளைஞர் அணி செயலாளராக தானே இன்னும் வச்சிருக்காங்க. அதில் என்ன வேணா வச்சுட்டு போட்டாங்க. என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். அவர் துணை முதலமைச்சர் பதவிக்கு தகுதியானவர்னு எதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணீங்க? சக்கரபாணி பல முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர். அது மாதிரி நிறைய பேர் என்னால் சொல்ல முடியும். அங்கே அவங்களுக்குலாம் இல்லாத தனித்திறமை இவருக்கு என்ன? நிறைய பேர் இருந்திருக்காங்க. இவருக்கு என்ன? இவரையே துணை முதலமைச்சர் ஆக்கினீங்க. இப்போ துணை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. உங்கள் கட்சியில் பொறுப்பு கொடுத்து மட்டும் நீ யோசிப்பியா? அப்போ நாங்கள் தான் பாவப்பட்ட ஜென்மங்களை. செயல் தலைவர் ஆக்க போகிறதா சொல்கிறாங்க. செயல் தலைவராகட்டும் செயல்படாத தலைவராகட்டும் அது என் பிரச்சனை கிடையாது. என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். நீ வைக்கக்கூடிய சட்டங்கள், மாவட்ட செயலாளருக்கு நீ கொடுக்கக்கூடிய விதிகள் உனக்கு பொருந்தாதா? ரெண்டாவது, அப்படியே நீ மாவட்ட செயலாளருக்கு விதிமுறைகள் வைத்தாலும் கூட இப்போ கேகேஎஸ் சார் நீக்கிறீங்கன்னு நீங்கள் கேகேஎஸ் சார் பையன் வந்து வர போகிறான். கரெக்ட். சரியா? இதான் நடக்க போகுது. இவங்களை மீறி நடந்துட முடியுமா? இப்போ அருண் நேரு மீறி, அதாவது கேஎன் நேரு பையன் அருண் நேரு மீறி வேணால் செயல்பட்டுற முடியுமா? யாருன்னா திருச்சியில் வந்துட முடியுமா? ஸோ இதெல்லாம் நடக்க தான் போகுது. நீ புதுசான ஆளை கொண்டு வர போறியா? முடியாது. உனக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அதுதான். ஏன்னா விஜயால் யாரை வேணாலும் கொண்டு வர முடியும். அதாவது இப்போ விஜய் நியமிச்சிருக்கின்ற பர்வேஸ்ன்னு வச்சுக்கோங்க, இல்லை அந்த பக்கம் ரமேஷ்னு வச்சுக்கோங்க, திருச்சியில் பர்வேஸ் புதுக்கோட்டையிலன்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் புதியவர்கள். அவன் யார்? மதிவானனா யாரோ ஒருத்தர் கரூர் மதிவானனா. இந்த மாதிரி எல்லாம் புதிய ஆட்கள். இந்த மாதிரி புதிய ஆட்கள் வந்து இவங்க நாளைக்கு லோக்கல் தலைக்கட்டாக மாறுறதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகும். ஸோ விஜய்க்கு அந்த அட்வான்டேஜ் இருக்குது. யாரை வேண்டுமானாலும் என்னால் வந்து ஒரு பொறுப்பில் வைக்க முடியும்ட்டு. சில ஜெயலலிதாவுக்கும் அந்த அட்வான்டேஜ் இருந்தது. யாரை வேண்டுமானாலும் நான் கொண்டு வந்து பதவியில் வைப்பேன். உதாரணத்துக்கு 2016 எனக்கு தெரிஞ்சு அரியலூரோ அந்த பக்கம் தொகுதி சேலம் மாவட்டத்தில் இவங்க ஒரு இதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லிஸ்ட்டு கேண்டிடேட் லிஸ்ட்டு. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் கூப்பிட்டு வைத்திலிங்கத்தையும் எடப்பாடி பழனிசாமியும் கூப்பிட்டு மாதிரி ஏதோ கோவத்தில் ரிலீஸ் பண்ணிட்டேன், ஏதாவது மாற்றணும்னா மாற்றிக்கோங்க அப்படின்றாங்க. வைத்திலிங்கம் ஒரு 4-5 பேரை மாற்றிடுறாரு. இவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், இல்லைம்மா நீங்கள் அறிவிச்சதாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு. சித்ரான ஒரு கேண்டிடேட்டு. இப்போ தேடணும் யார் சித்ரான்னு தெரியல. கட்சி பதவியில் இருக்காங்க. சேலத்தில் எங்கே நின்னாங்களா? அரியலூர்லேயும் ஓமலூர்லேயும் நின்னாங்க. 2 முறை எம்எல்ஏ, இப்போவும் எம்எல்ஏ. சரியா? அவங்க 3 முறை, இப்போ 3ஆவது முறை எம்எல்ஏ வந்துட்டாங்க அவங்க. சரியா? அவங்க அப்போது யாருன்னு தெரியாது. ஓகே. தேடினா நம்ப மாட்டீங்க, உண்மையாக நடந்தது. அந்த மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தில் மண்ணு கொத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே. மம்முட்டி வச்சு மண்ணு கொத்திக்கிட்டு இருக்காங்க. எங்கே? ஏதோ 100 நாள் வேலை திட்டத்தில் ஏதோ ஒரு ஆற்றுல. இவன் போய் தேடி அதம்மா 2 வீலரில் உட்கார வச்சு வாம்மா அப்படின்னு உட்கார வச்சு கூட்டு வந்து கட்சி அலுவலகத்தில் உட்கார வச்சு அறிவிக்கிறாங்க, நான் நீதாம்மா வேட்பாளர்ன்ட்டு. ஓகே. ஜெயிக்கவும் வைக்கிறாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் அந்த அட்வான்டேஜ் இன்னைக்கு செல்வி ஜெயலலிதாவுக்கு இருந்த அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு விஜய்க்கு இருக்குது. ஓகே. யாரையும் வேண்டுமானாலும், ஏன்னா விஜய் மூஞ்சிக்கு தானே. எவனோ தன் பிளாக் டிக்கெட் இந்த மாதிரி நீ எம்எல்ஏவாக இருக்கான் சொல்ல முடியாது, மினிஸ்டராக கூட இருக்கலாம். பல பேர் இருக்கு. இந்த கில்லி சரத்துலாம் என்ன இல்லை, என்ன தனிப்பட்ட இதில் வந்து ஜெயிச்சு வந்துருக்காரு இல்லையா? ஒன்றும் கிடையாது. இல்லை, விஜய் என்ற அந்த ஃபேஸ் அதுக்காக. அப்போது அது அட்வான்டேஜ் விஜய்க்கு இருக்குது. உங்களுக்கு அது இருக்கா? அந்த மாவட்ட செயலாளர் உதவாநிதியே முடிவு செஞ்சாலும் அந்த சேகர் பாபு மீறி ஏதாவது நடவடிக்கை எடுத்துட முடியுமா? மாவட்ட செயலாளர்களுடைய அதிகாரத்தையும் குறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 78 பேர் தான் இருக்கிறாங்க, அதை 110 மாற்ற போகிறாங்க. சரி, 78 நீ 110 மாத்திரன்னு வைங்க. மாவட்ட செயலாளர் கையாளுகள் தான் இருப்பாங்க. அவங்களோட கையாளுங்க தான் வந்து வைப்பாங்க. அதை மீறி விட்டுருவாரா? கேகேஎஸ் அவரோட இடத்த விட்டு கொடுத்துருவாரா? ஏவா வேலூர் இடத்த விட்டு கொடுத்துருவாரா? இல்லை, அவங்களுக்குலாம் பதவி போகுது. இப்போ 13 பேருக்கு மேலே போகுது பதவி. நீங்கள் இப்போ அப்படி ஸ்டாலினுக்கே போகணும் முதல்ல. ஓகே. போனதுக்கப்புறம் பார்ப்போம். போனாலும் அதுக்கப்புறம் யார் ரீப்ளேஸ்மெண்ட் வராங்கன்னு பாருங்கள். பொன்முடிக்கு மேலே ஒரு பையன் வந்து வந்திருப்பான். அதுதான் மாவட்ட செயலாளர் ஆகிட்டாங்க. அதுதான் இப்படி தான் நடக்க போகுது. அப்புறம் இதில் என்ன பெரிய அதில் ஒரு தண்டகாரமாக இருந்திருக்கான், ஒரு புலி மூட்டை இருக்கான் பாருங்க. யார் அவன்? இந்த இவன் வந்து எம்பி வேற. அவன் யார்? இந்த துரைமுருகன் பையன் கதிரான். அவரும் மாவட்ட செயலாளர் தான். இவெல்லாம் மீறி ஏதாவது செய்ய முடியுமா? ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க தான் ரூல் பண்ணுறாங்க. அந்த குறுநில மல்லர்கள் இந்த செட்டப் இருக்கிற வரைக்கும் திமுக எப்படி தேரும்? ஆனால் புது ரத்தம் பாய்ச்ச போகிறோம், அதுக்காக தான் இளைஞர்களை செய்யணும், அந்த இதுக்காக தான். அதுதான் அந்த புது ரத்தம். என்னன்னா, இந்த மாவட்ட செயலாளர் வழியில் வந்தவர்கள் தான் புது ரத்தம். வேறு என்ன இருக்கு? இல்லை, அப்படி வந்தவங்க ஒரு 30-40 பேர் இருந்தாலும் ஒரு 20-30 பேருக்கு புது ஆளுங்க கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? பார்ப்போம், கிடைக்கலாம். நீ அவங்க மேலே நியமனங்கள் என்னன்றதை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு தெரிய வரும். ஓகே.
அதுக்கு மேலே நம்ம எப்படி முடிவெடுக்க முடியும்? 100 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு சட்டமன்றத்தில் ஒரு 5 முறை தான் முதலமைச்சர் பேசியிருப்பாங்க. அவருடைய துறைக்கே மற்ற அமைச்சர்கள் தான் மானிய கோரிக்கைகளில் பேசுகிறாங்க. இன்னும் அவர் அதிகமாக பேசணும் அப்படின்னு அவர் என்ன வச்சுக்கிட்டா எதிர்பார்க்க என்ன பண்ணுறாரு? அவர் எழுந்து பேசுகிறாருங்க, என்னுடைய டேபிளில் கோப்புகள் இருக்குது, உரிய நேரத்தில் நடவடிக்கை. அது டேபிளில் கோப்பு வந்துருச்சுன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே? அதுதான் நேற்று ஆதவர்ஜுனா பேசும்போது நடவடிக்கை எடுப்பினது தான் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு அப்போ சொல்கிறார். அதை ஒழுங்காக சொல்லு. என் கோப்பில் வந்திருக்கு, என் எடுத்த நான் இடைத்தேர்தலில் உங்களுக்கு பிரச்சனையாகும், இடைத்தேர்தலில் அவங்களுக்கு பிரச்சனையாகுன்றதுனால நீ எடுக்காமல் இருக்கியா நடவடிக்கை? அப்படி எடுக்க முடியல. இடைத்தேர்தல் அப்போ எடுத்தால் நம்மளுக்கு ஓட்டு வரும்னு எடுக்காமல் இருக்காங்களோ? அது நமக்கு தெரியாதுங்க. அவர் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். இடைத்தேர்தலில் உங்களுக்கு ஆதரவாக ஏதோ ஒன்று புழைச்சி போட்டோம் அப்படின்றதுனால நான் விட்டு வச்சிருக்கேன்றது இது என்ன மாதிரி பேச்சு? ஊழல் சம்மந்தப்பட்ட விவகாரம் வந்தால் ஒரு முதலமைச்சராக நீங்கள் கொதித்து எழுந்திருக்க வேண்டும். கரெக்ட். ஏன்னா நாட்டு மக்களுடைய பணம் களவாடப்பட்டிருக்கிறது அப்படின்றது குற்றச்சாட்டு. அது சம்மந்தப்பட்ட ஆதாரங்கள் உங்களுடைய மேஜைக்கு வந்திருக்கிறது என்று நீங்களே கூறுகிறீர்கள். அப்போ இனி வரைக்கும் என் நடவடிக்கை எடுக்கல, இதான் கேள்வி. எனக்கு தோணும்போது நீ உனக்கு தோணும்போது எடுக்கிறது. நீ என்ன மன்னரா? இங்கே நீ மக்களுடைய முதல் சேவகன், மன்னர் கிடையாது. நீ முதல் அமைச்சர், மக்களுடைய முதல் சேவகன். சரியா? யுவர் நாட் சம் மன்னர். நீ நினச்ச போது காவலர்களை வைத்து அழைத்து வா என்று சொல்லி நீ தண்டனை கொடுப்பதற்கு நீ மன்னர் கிடையாது. இங்கே இது ஜனநாயகம். அப்படின்னும் போது சட்டம்தான் இங்கே உயர்ந்து நிற்க வேண்டும். சட்டத்தை பாதுகாப்பது தான் முன் வேலை. அப்படின்னும் பொழுது சட்டம் மீறப்பட்டிருக்கிறது, அது குறித்த ஆதாரம் உன்னுடைய மேஜைக்கு வந்திருக்கிறது என்றால் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது என்பது உன்னுடைய கடமை. இப்போ கார் விவகாரம் ஒரு பெரிய பேசுபொருள். நேற்றும் அதுதான் பெரிய பேசுபொருள். இன்றைக்கி வந்த செய்திகள்லாம் கட்டுரைகளில் ஒரு 54 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்ட தான் கார் இல்லை மொத்தமாகவே. அதில் டிவிக்கெல்லாம் கொஞ்சம் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, ஒரு 32 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாருக்கிட்டையுமே கார்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. நேற்றும் அது குறித்து தான் விவாதம். இந்த எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுப்பது தேவையான வழக்கமாக நடக்கிறது தாங்க. இது என்னமோ புதுசாக மீதான் விவாதிச்சுட்டு இருக்காங்க. இது வழக்கமாக நடக்கிறது தான். அப்படிங்களா? இவங்க என்ன எழுந்து சொல்லணும்னா, அவர் கேட்டிருக்காரு இல்லையா, நிதிச்சுமை இருக்கும்பொழுது காரண்ட்டு. சரி, நிதிச்சுமை உன்னுடைய ஆட்சி காலத்தில் கூட தான் இருந்தது. உன்னுடைய ஆட்சி காலத்தில் உன்னுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் திமுக ஆட்சி அமைந்த உடனேயே முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன பேசினார்? கடுமையான நிதி நெருக்கடி இருக்கிறது என்று பேசினார். அப்போ 5 லட்சம் கோடி இருந்தது. ஏதோ ஒரு இருந்தது. நிதி நெருக்கடின்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது நீ எதுக்கு கார் ரேஸ் ஓட்டின சென்னையில் 2 நாளைக்கு? இந்த 2 நாள் கூத்துக்கு எத்தனை கோடி செலவு பண்ணீங்க? 60 கோடி 70 கோடி நீங்கள் செலவு பண்ணீங்களே. எதனால் செலவு பண்ணீங்க? இப்போ எம்எல்ஏக்களுக்கு வழங்கப்படுகின்ற கார் என்பது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சொந்தமானது. நாளைக்கு சட்டமன்றத்தில் இந்த ஆட்சி போய் வேற ஒரு ஆட்சி வருதுன்னு வைங்க, இல்லை இந்த ஆட்சியில் வேற ஒரு எம்எல்ஏக்கள் வராங்கன்னு வைங்க, அவங்களுக்கு அந்த கார் போயிடும், கை மாறிடும் அப்படியே. சரியா? அது அரசாங்கத்தில் இந்த சட்டமன்றத்துடைய கூட்டத்தொடர் இந்த முழு சட்டமன்றம் முடிந்த உடனேயே அந்த காருடைய கீயை ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். கரெக்ட். தேர்தல் தேதி அறிவித்த உடனேயே அந்த கார் கீயை ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அவ்வளவுதான். குறைந்தபட்சம் அடுத்த எம்எல்ஏக்காக உதவும். நீ நடத்தின கார் ரேஸ் என்னத்துக்கு உதவும்? 2 நாள் கூத்து இந்த மவுண்ட் ரோடில் அந்த ரோடெல்லாம் பிளாக் பண்ணி கேட்டால் சர்வதேச அளவில் சென்னையை நாங்கள் கொண்டு போகிறோம். பெரிய 4 வருஷத்தில் அப்படி சர்வதேச அளவில் கொண்டு போய் நீ ஒரு 4 லட்சம் கோடி கொண்டுட்டியா சென்னைக்கு? ஒரு புண்ணாக்கம் கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு நீ அதை நடத்தின? யாரையோ மகிழ்விப்பதற்காக நீ நடத்திய கார் ரேஸ்க்கு நாங்கள் தண்டனை நடனமா? இவ்வளவு தண்டா செலவையும் செஞ்சுட்டு தமிழக மக்களுக்கு கடன் சுமை இருக்கும் பொழுது கார் அப்படின்லாம் நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? அவன் உன்னுடைய எம்எல்ஏ அவன் கதிரவன் ராஸ்கல், அவன் இந்த எம்எல்ஏ திருச்சியில் ஒரு அவன் அந்த திருச்சி அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ. அது ஒரு நல்ல தொகுதி. அது அவன் ராஸ்கல் அவன் சொல்கிறான், அந்த பொதுமக்களை பார்த்து சொல்கிறான், இந்த காரை பார்த்தல இது எவ்வளோ விலை தெரியும்ல, 5 கோடி ரூபாய் ரோல்ஸ் ராய்ஸ் காரு. அவன் கிட்னியை விற்று நான் இதெல்லாம் வாங்க முடியுமா? இந்த ஊரில் அத்தனை பேரோட கிட்னி விற்றா தான் வாங்க முடியும்னு அவன் சொல்கிறான். இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசினது எவ்வளோ திமிர் இருக்கணும் அவனுக்கு. கதிரவன் தானே அவன் பேர். கதிரவன் தான் அந்த ராஸ்கல். அப்படி பேர் எவ்வளவு திமிர், என்ன ஏகத்தாளம் இருந்தால் நீ அதை பேசுவ. அப்போது அந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன்ற அந்த ஒரு கல்லூரி வைத்துக்கொண்டு நீ இந்த மாதிரி பேசுவ அப்படின்னா நீ எல்லாம் என்ன மன்னர் பரம்பரையா? யார் நீ? மக்கள் என்ன அவ்வளவு ஏளனம் உனக்கு? இதையெல்லாம் உங்களுடைய இந்த காரணத்தினால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. மக்கள் இவ்வளவுலாம் நடந்து கூட உண்மையிலேயே அந்த மக்களுடைய நான் உண்மையாக பாராட்டுறேன் அவங்களோட சகிப்புத்தன்மை. இவ்வளோ நடந்து கூட உங்களுக்கு 58
சட்டமன்ற 59 சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்துருக்காங்கன்னா அதுவே பெரிய விஷயம். உங்களை எல்லாம் வந்து ஒருத்தங்க கூட ஜெயிக்க விடாதபடிக்கு அத்தனை பேரையும் டெபாசிட் இருக்க வச்சுருக்கணும். நீங்கள் செய்த அயோக்கியத்தனங்களுக்கு கடந்த ஆட்சி காலத்தில். அவன் அந்த வளர்ந்து கிட்டவன் தரக்கானே யார் டிஆர்பி ராஜா, அவனை பார்த்து எதிர்கட்சி தலைவர் கேட்குறாரு, நீ என்ன முதலீடு கொண்டு வந்த சொல்லுன்னா வெள்ளை பேப்பர் எடுத்து காமிச்சு இதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு காமிக்கிறான். எவ்வளோ தெனாவட்டு நீ இருந்தால் நீ அதை அப்படி காமிப்ப. உன்னை ஒரு தொழில்துறை அமைச்சராக கொண்ட வந்து உட்கார வச்சு அழகு பார்த்து இந்த மக்கள் அழகு பார்த்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், வேலை வெட்டி கிடைக்கும் அப்படின்றதுக்காக உன்னை உட்கார வச்சா நீ வெள்ளை பேப்பரை எடுத்து காமிச்சு நீ வந்து தெனாவட்டு காமிப்பிய. நீ ஆஃப்டர் ஆல் உங்கள் அப்பனோட அடையாளத்தை வச்சு தான் நீங்கள் வந்திருக்க. இல்லைன்னா உனக்கெல்லாம் ஏன் மன்னாரோடியில் 3 வாட்டி சீட்டு கொடுத்தாங்க. 7 அடி வளர்ந்ததுக்கு போய் பெயிண்ட் அடிக்கிறான்னு இருப்பான். உங்கள் அப்பனோட அடையாளம் இல்லைன்னா நல்லா வளர்ந்துருக்க, மேலே கொஞ்சம் ஐரேஸ் பில்டிங்கில் பெயிண்ட் அடிக்கிறாப்படா அப்படின்னு இருப்பான். அதுக்கு கூட நீ லாய்க்கு கிடையாது. சரி, மினிஸ்டராக தான் என்ன கிழிச்ச அங்கே ஃபாக்ஸ்கான் நிறுவனர் ஓனர் வராரு, அவருக்கு கார் டிரைவர் வேலை பார்த்தான், கார் ஓட்டின்னு போகிறான். என்ன அவன் எப்படி இருந்தாலும் இங்கே முதலீடு செய்ய போகிறான். என்ன அவனுக்கு சேவை செய்கிறானா அவனுக்கு, இல்லை அவனுக்கு மிகப்பெரிய ஃபேவர் ஏதாவது பண்ணுறான்னா? தமிழ்நாடு அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அவன் அதனால் முதலீடு செய்கிறான். சரியா, அவனுக்கு கார் டிரைவர் வேலை பார்த்துட்டு நீ என்ன எகத்தாலுமா நீ வந்து எல்லாரையும் பார்த்து நடந்துக்கிட்ட. நீ திமுக காரன்னா திமிருடா. என்ன திமிரு? பொறுக்கித்தனம், மொள்ள மாதிரித்தனம், பிக் பாக்கெட்டு, சீரியல் ரேபிஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது. இதில் என்ன பெரிய திமிரு? திருட்டுத்தனத்தை திமிரா பண்ணுவியா நீங்கள்? அயோக்கியத்தனத்தை திமிரா பண்ணுவியா நீங்கள்? இந்த மாதிரி பேசின ஒவ்வொருத்தனாலும் தான் இன்றைக்கி ஸ்டாலின் வந்து குளத்தூரில் தோற்று இன்றைக்கு வீட்டில் உட்காந்துருக்கு. வெள்ளிச்சேர், அந்த வெள்ளிச்சேரில் இப்படி கால் மேலே கால் போட்டு அப்படி எகத்தாளமாகும். அதுவும் என்ன என்னைக்கு எலெக்ஷன் அந்த அஜித்குமார் அப்படின்ற அந்த இளைஞன் வந்து கடத்தி, யாரால்? காவல்துறையினர்களே கடத்தி கொல்லப்பட்ட அன்னைக்கு. எவ்வளவு திமிரு இருக்கணும் உங்களுக்கெல்லாம். தூய்மை பணியாளர்கள்லாம் அங்கே போராட்டத்தில் இருக்கும் பொழுது இவங்க குடும்பத்தோடு போய் உட்காந்துக்கிட்டு கூலி படம், இதை விட மக்களை யாராவது நக்கல் செய்ய முடியுமா? கூலிக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். பக்கத்து தெருவிலேயே 200 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் செலவில் கூலி படம். இங்கே வந்து கூலிக்கு போராடி கொண்டிருக்கிறார், தினக்கூலிக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள். அங்கே குடும்பத்தோடு உட்காந்து இந்த வழியாக போனால் டிராஃபிக் ஜாம் ஆகும்னு வேறு ரோடு வழியாக போகிறதுக்கு செக்யூரிட்டி ஃபுல்லாக வச்சு பிளாக் பண்ணி, எவ்வளோ அயோக்கியத்தனம்! கொஞ்சம் நஞ்சமாக பண்ணிங்க உங்கள் ஆட்சி காலத்தில். இல்லை, இதெல்லாம் நாங்கள் மறந்துடுவோம். இப்போ மாணிக்கம் தாகூர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஊராட்சி மன்ற தலைவர்களுக்குமே கார் கொடுக்கணும், அவங்களுக்கு சரியான வசதிகளை நம்ம பண்ணி கொடுக்கறது இல்லை, அதனால தான் அதுதான் ஊழலுக்கு இல்லை லஞ்சத்துக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஒரு அரசியல் என்ன சொல்லுவது, பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சரியானது செஞ்சுட்டா அவங்களுக்கு ஏன் நம்ம தவறு பண்ணணுன்ற எண்ணம் வரப்போகுது அப்படின்னு பேசியிருக்காரு. இது ஒரு சரியான பார்வைங்களா? அது ஒரு வகையான பார்வை. இன்னொரு வகையான பார்வை இருக்குது. கார் கொடுத்தா வேகமாக போய் லஞ்சம் வாங்குவான். ஓகே. 2 வீலரில் போனோன்னா கம்மியாக கேட்கலாம். காரில் வந்தான்னா இவனுக்கு போய் இப்போ கார்லேயே வந்து கார்லாம் வச்சு வந்திருக்கேன், இந்த ஒரு படத்தில் வருமே, கார்லாம் வச்சு திருடியிருக்கேன், கார்லாம் வச்சு கிட்னாப் பண்ணியிருக்கேன், ஏதாவது கொஞ்சம் போட்டு கொடு அப்படின்ற மாதிரி கார் வச்சு வந்தான்னா இன்னும் நிறைய வாங்குவான். அதனால் அது லஞ்சம் ஊழல் என்பது இங்கே புறையோடய போயிருக்கின்ற விஷயம். சரியா, நீ கார் கொடுக்கறதுனாலையோ இல்லை அவனுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்கறதுனாலையோ இது மாறப்போகிறதாங்கன்னா மாறப்போகிறது இல்லை. ஏன்னா மக்களுடைய அடிப்படையிலேயே அது இருக்குது. இவங்க வந்துட்டு அப்புறம் குறைஞ்சதா அப்படியே ஒரு நரேட்டிவாக செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உண்மைதான், நீங்கள் வந்ததுக்கப்புறம் உண்மைதான். தாவேக்கா அரசு அமைந்ததுக்கப்புறம் குறைந்திருக்கு. எங்கே திருடணும்னு தெரியல. அப்படி சொல்கிறீங்க? அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே, சரியா, உண்மை யதார்த்தத்தை பேசுவோம். நம்ம வந்து எனக்கு வந்து நான் தாவேக்கா ஓட்டு போடல, பட் அதுக்காக உண்மையை நம்ம மறைக்க முடியாதுல்ல. தாவேக்கா அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஊழல் என்பது பெருவாரியாக குறைந்திருக்கிறது. இதை கக்கூஸில் கூட பொது கக்கூஸில் கூட விடாமல் சுரண்டாங்க ஊழல். ஓகே, ஊழல் குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. லஞ்சம் வாங்குறது அரசு அதிகாரிகள் மட்டத்தில் லஞ்சம் வாங்குறாங்க, இப்பவும் வாங்குறாங்க. ஆனால் ஒரு வித அச்ச உணர்வு அப்படின்றது இருக்கு. யார் எப்போ என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியாது அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அமைச்சர்கள் பக்கத்துலேருந்து நிர்பந்தம் கிடையாது, இவ்வளோ கப்பம் கட்டி ஆகணும் அப்படின்னு நிர்பந்தம் கிடையாது. அப்படின்னும்போது ஊழல் வந்து பெருவாரியாக குறைந்திருக்கிறது என்பது உண்மை. அது மறுப்பதற்கு எதுவும் கிடையாது. உண்மையை ஒத்துக்கணும் நம்ம. ஓகே, ஒரு விமர்சனம்னு இருந்தால் நியாயமான விமர்சனமாக இருக்கணும்.
அப்போ அந்த நியாயமான விமர்சனம் வைக்கணுன்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஓகே. எனக்கும் பொலிட்டிக்கல் பயஸ் இருக்குது, எனக்கும் அரசியல் சார்புகள் இருக்குது. அதனால் அதை கடந்து பேசுவது நியாயமாக அல்லது நடுநிலையாக பேசுவது என்பது ரொம்ப கடினம். ஆனால் அதை கடந்தும் பேச முயற்சி பண்ணுறேன். அப்படின்னும் பொழுது உண்மை இது, ஊழல் குறைந்திருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன திருடணும் எப்படி திருடணும் தெரியல, அதனால குறைஞ்சிருக்குன்றது நான் பார்க்குறேன். சரியா? உண்மையிலேயே இவர்கள் இந்த முனைப்பை 5 ஆண்டுகளும் காண்பிப்பார்கள் என்றால் இந்த ஆட்சி ஊழலை குறைத்திருக்கின்ற ஒரு ஆட்சி அப்படின்ற ஒரு நற்பெயருக்கு இவர்கள் கண்டிப்பாக அது சொந்தக்காரர்களாக ஆவார்கள். விசிகாவினுடைய மாநாடு அண்மையில் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்றது. ஆகஸ்ட் 17 அவருடைய பிறந்தநாள் தமிழ் தேசிய மாநாடாகவும் நடைபெற்றது. அந்த கூட்டத்தை பார்த்தீங்களா? கட்டுக்கடங்காத கூட்டம். எலெக்ஷனுக்கு அப்புறம் இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் விசிகாவினுடைய ஓட்டு அப்படியே இங்கே போயிடுச்சு, தாவேக்காவுக்கு போயிடுச்சு அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கூட்டத்தை பார்த்தா அவருடைய ஓட் பேங்கை ரீட்டைன் பண்ண மாதிரி தானே இருக்குது. கூட்டத்தை கூட்டுறது ஒரு மேட்ராங்க. கூட்டம் கூட்டுறது ஒரு கூட்டம் கூட்டது மேட்ரு இல்லை. அப்புறம் யாரும் கூட்டலாம். இவர் வசூல் பண்ணார், ஒரு 25 கோடி ரூபாய் வசூல் பண்ணார். யார்? இவர் நம்ம வன்னியரசு. சரி, அந்த கூட்டம் நடத்தணும்னு தான் வசூல் பண்ணார். அது கூட்டம் கூட்டுறதுலாம் நீங்கள் அதை ஒரு இதுவாக எடுத்துக்காதீங்க, அளவுகோலாக எடுத்துக்காதீங்க. இப்போ நிறைய கூட்டம், இப்போ சித்திரை திருநாள்ட்டு இப்போ அன்புமணி ராமதாஸ் கூட்டினார்னா வரும் 10 லட்சம் பேர் கூடுவாங்க. அதனால் அதை நான் ஒரு அளவுகோலாக எடுத்துக்கல. பட் என்ன அப்படின்னா, திருமாவளவன் உண்மையிலேயே திருமாவளவன் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் சொன்னது தான், தாவேக்காவுடைய வாக்கு வங்கியாக விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்குகள் பெருவாரியாக போயிடுச்சுன்றீங்க. ஓகே. அதனால தன்னை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால இந்த மாநாடுலாம் நடத்துறாரு, வேற வழி கிடையாது. அந்த மாநாட்டில் அந்த இளைஞர்கள் அப்படித்தான் நடந்துப்பாங்க. நீ எப்படி தடுப்பீங்க? அவன் தான் அடங்கு மறு அத்துமீறின்றாங்க. அப்புறம் நீ பேச்சே கேட்கல. அவருக்கே ஒரு கட்டத்தில் மூச்சு அடைக்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. தடுக்க முடியாது. ஓகே. சட்டமன்றம் இவ்வளோ நாளாக பார்த்ததில் யாருடைய செயல்பாடுகள் பேசும் அளவுக்கு அல்லது நல்லா செயல்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சரி, நீங்கள் பேசும் அளவுக்கு அப்படின்றது ஒன்று, நல்ல செயல்பாடு என்பது இன்னொன்று. இந்த ரெண்டுத்தையும் பிரித்து தான் பார்க்கணும். இந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பேசும் அளவுக்கு இருக்கிறது அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் நான் ஆதரவாளர் இருந்தாலும் பேசுகிறேன்ட்டு. இல்லை, நீங்கள் உண்மையிலேயே சட்டமன்றத்துடைய நடவடிக்கைகளை எடுத்து பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதில் விஷயத்தோடு பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அடுத்து செந்தில் பாலாஜி நல்லா பேசியிருக்காரு. இவங்களெல்லாம் நம்ம கருத்தில் எடுத்துக்கலாம். சௌமியா மேம், அதான் சௌமியா அன்புமணி வந்து நல்லா பேசக்கூடியவர். பட் லெக்சர் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த லெக்சர் யாருக்கு வேணும்? எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ நீங்கள் சின்ன குழந்தைய கூப்பிட்டு ஸ்கூலில் என்ன படிச்சு பாப்பா அப்படின்னு கேட்டிங்கனாக்க ரைம்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சொல்லும். ஏன்னா அதுக்கு தெரிஞ்சு மனப்பாடமான ரைம்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்லும் பெருமையாக. அந்த மாதிரி நீங்கள் வந்து நீ வந்து எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி நீங்கள் ஏன் வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கீங்க? நீங்கள் வகுப்பு எடுக்கிறதுக்கு அவங்கள கூப்பிட்ருக்கோங்க. ஓகே. தொகுதிக்கு என்ன தேவை அதை பேசுங்க, மாநிலத்துக்கு என்ன தேவை அதை பேசுங்க, விஷயத்துக்கு வாங்க. அமைச்சர்கள் 35 அமைச்சர்கள் இருக்கிறாங்க முதலமைச்சரோட. அவங்களுடைய செயல்பாடுகளில் யார் சிறப்பாக பண்ணுறாங்க, யார் இன்னும் சிறப்பாக பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? செங்கோட்டையன் வந்து அவர் ஏற்கனவே வந்து அனுபவஸ்தாலி. அவர் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடியவர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் ஓரளவுக்கு முயற்சி பண்ணுறாருன்னு தான் சொல்லுவேன். ஓகே. இன்னும் அவர் இன்னும் உள்வாங்கிக்கணும். விக்னேஷ் அவர் வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா முயற்சி பண்ணுறார், பேசணும், கருத்துக்களை சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கொள்ளும்படியா இருக்கக்கூடிய ஒரு சிலர் அமைச்சர்கள் தான். மற்றவங்களெல்லாம் தெரியல. அவை இனிமேல் தான் அவங்க என்ன செயல்பட போகிறாங்கன்னு தெரியும். சிஎம் ஆக விஜய் அவர்களுடைய செயல்படும் போது பேசுவோம். ஓகே. இப்போ ஒரு 2-3 திட்டங்கள் தான் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு 100 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த தாவேக்கா ஆட்சிக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் நீங்கள் கொடுப்பீங்க சார்? மதிப்பெண் கொடுக்கறதுக்கே ஒன்றுமே இல்லையா சார்? இப்போ ஆட்சிக்கு வந்து இவங்க கொடுத்துருக்க நடைமுறைப்படுத்திக்கிறது இந்த நான் முதல்வன் அப்படின்றதுக்கு பேரை மாற்றிருக்காங்க. நிறைய பேர் மாற்றிட்டாங்க. சரியா? இது தவிர்த்து அவர்களுடைய ஃப்ளாக்ஷிப் திட்டம்னு என்ன கொண்டு வந்திருக்காங்க? ஒன்றுமே இல்லையே. அப்புறம் நீங்கள் எப்படி மதிப்பீடு கொடுப்பீங்க? லஞ்சம் ஊழல் குறைந்திருக்கிறது அப்படின்றதுல அவருக்கு 10க்கு 10 கொடுக்கலாம். ஓகே. மற்ற எந்த சட்டம் ஒழுங்கை பொறுத்திருக்கா அப்படியே தான் இருக்குது. திமுக ஆட்சியில் நடந்த அவலங்கள் அப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன மாறி இருக்கு? நீங்கள் சிங்கப்பெண் காவல் படைன்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்படியே மாறிடுச்சா? எல்லாம் ஒன்றும் மாறல. ஸோ அதனால் அந்த ஒரு விவகாரத்தில் மட்டும்தான் நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பேன் தாவேக்காவுக்கு. 10க்கு 10 எதுக்கு கொடுக்கலாம்னா, அந்த லஞ்சம் வாங்குவது அப்படின்றது அது முற்றிலுமாக குறைந்திருக்கு. ஓகே. அதிகாரிகளுடைய பேச்சு கேட்டே ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடத்துறாரு அப்படின்னு அவர் மேலே ஒரு விமர்சனங்கள் இருந்தது. இந்த ஆட்சியிலும் அது வந்து தொடருது. அதிகாரிகள் கை ஓங்குதா? ஸ்டாலின் ஒரு பொம்மை முதலமைச்சர் தானே. சரியா? விஜய் வந்து இன்னும் விஷயம் தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க இப்போ நடந்த அந்த நிகழ்ச்சி இருக்கு பாருங்க, எக்ஸ்க்ளூசிவ் உங்கள் சேனலுக்கு நான் கொடுக்குறேன் இந்த தகவலை. இப்போ அமித்ஷா தலைமையில் வந்து இந்த தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நடந்தது. எல்லா முதலமைச்சரும் பேசினாங்க.
கருத்துக்களை தெரிவிச்சாங்க. இவர் வந்து படிச்சாரு. பட் அமித்ஷாவோட பேசும்பொழுதே நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மாநில முதலமைச்சர்களும் பேசியிருக்காங்க. இவர் ஒண்ணுமே பேசலையே. சிஎஸ் தான் பேசினாரு. யாரு? சாய்குமார் தான் பேசினாரு. சீஃப் செக்ரட்டரி தான் அவர் தான் பேசினாரு. அமித்ஷாட்ட டிரான்ஸ்லேட்டர் கூட வச்சுக்கலையே. அப்போ நீ எதுவும் உள்வாங்கிக்க தயாரா இல்லைன்னு அர்த்தம். அது வேற எப்படி எடுத்துக்கணும்? 20 நிமிடம் தனியாக சந்தித்தார்கள்லாம் செய்தி வந்தது. அப்படிலாம் சந்தித்தார்கள். என்ன பேசினாங்க? எனக்கு வந்த தகவல் அந்த பக்கத்துல இருந்து, அமித்ஷா தரப்புல இருந்து எனக்கு வந்த தகவல், இவர் ஒன்றும் பேசல. டி.கே. சிவகுமார் பேசியிருப்பாரு. ரேவந்த் ரெட்டி சார்பா யாரோ வந்தாங்க, அவங்க பேசியிருப்பாங்க. சந்திரபாபு நாயுடு சார்பா வந்தாரு. சந்திரபாபு நாயுடு வந்தாருன்னா அவர் பேசியிருப்பாரு. அவங்க கூட்டணியில இருக்காங்க. சதீஷனும் அதே மாதிரி பேசியிருப்பாரு. ஒண்ணுமே பேசலையே. இன்னும் கத்துக்க வேண்டியது இருக்கு விஜய் அவர்களுக்கு. அது அவர் தான் முடிவு எடுக்கணும். உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சதுக்கு அன்பும் நன்றியும் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.